எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கோரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மா அவராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்களாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ ஒரு மோட்டிவேஷன் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட், அடுத்த வாய்ப்பு, நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது எங்கள் ஸ்டூடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாமா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பள்ளியில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு மூவ் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னா திருப்பி அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணுது, இல்லை இங்கே இருக்கணும் அதுமாரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா, டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு, இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும்போதே நான் பாதி நேரம் நான் கேரமில் தான் இருந்தேன். நல்லா ஆல்பம் சாங்ஸ் சொல்லி டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க கேட்டேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு, மாண்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட், ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அது முத்துக்கு நான் அப்புறம் வரேன், நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணணும்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபிராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீவி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் அந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி ரோமான் சார் வந்து அலைக்கலைக்கா சொன்னப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது, அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. அதில் சொல்லும்போது அதை இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீவி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம், பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு, அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட் பண்ணிட்டு நான் ஹவுஸ் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அது ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அந்த மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லோரும் ரியோ இவர் நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது. தினேஷ் பற்றி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், அப்படி தான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் கன்னடத்துலேயே மாஸ்டர், அது உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அது பண்ணுறது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஆர்டர் அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா, ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்ருவோம். இது இப்போ நான்லாம் வந்து
வைத்த கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும் ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மகேஷ் சார், மகேந்திரன் சூப்பர். உன்னோட நான் அதான் சொல்கிறேன், எப்படி இப்படி ஒரு ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்னதான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இது வச்சுருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர், கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்கும். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சனுங்களாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். I want to thank the entire people on stage. ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ வாண்ட் தேங்க். பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. And I want to thank respected Vairamuthu sir and GV Prakash sir and everyone. Naresh Iyer ரொம்ப சூப்பராக பாடிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீ ப்ரோவாக இருக்கட்டும், எப்போவுமே ஷெரன் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க இந்த இதில் ஃபுல்லாக. ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில், அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச். டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ். என் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலாம், அதனால தேங்க்யூ. அண்ட் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். ஷரத் ப்ரோ எவ்வளோ ஸ்வீட். சீரியஸாக அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்கேயா இருந்தாலும் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ, யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பாக யூ கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அங்கேயே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்ற, ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் ஹியூஜ் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா, மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஷம்மு அபிராமி. ஸோ அடுத்ததான் இந்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நெக்ஸ்ட் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஜெனரஸாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருனாலுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு நியூ டீமை ஆதரிச்சு ரொம்ப ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் our beloved ப்ரொடியூசர் மது மேம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் உங்கள் டீம் பற்றியும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி ஒரு ப்ராஜெக்டை நம்பி காசு போடுறது. அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் டு யுவர் ஹஸ்பண்ட் ஆல்சோ கார்த்திக் சார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மேடைக்கு கூப்பிட்டு பேச சொன்னால் நெக்ஸ்ட் பேமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். I'm not very comfortable talking, but thank you so much. இது லிட்டரலாக was a Saturday evening conversation. மகேஷை மீட் பண்ணும்போது காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக we were just talking, மீடியாக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு சுத்தமாக கனெக்ஷன் இல்லை இன் திஸ் இண்டஸ்ட்ரி. சரி பிடிச்சிருந்தது இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ வி ஆஸ்க் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னு. ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு மகேஷ் டு ஸ்டார்ட் வித், பிகாஸ் அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்று சொன்னார்.
நீங்க பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க, லைக் ஒரு இவ்ளோ போட்டீங்கன்னா இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைக் லெட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. அப்ப மகேஷ் சொன்ன சில விஷயங்கள் தான், என்கிட்ட டீம் இருக்கு, இவங்க தான் ஹீரோயின், வெரி ஷுர் அம்மு அபிராமியை போய் கேட்கலாம், நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் மேக் ஷூர் திஸ் இஸ் த டீம். சபரி தான் டைரக்டர், ஸ்ரீவி தான் மியூசிக், இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்னாரு. அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் ஓ இவ்வளோ பண்ணணுமா இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்ட அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைரமுத்து லிரிக்ஸ் அமிச்சாங்க, சுத்தமா எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நீங்க ஆல்பமா எடுக்க போறீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு. அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கட்ட அனுப்புவாங்க, அதுல நாங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம், இதுல ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே, நரேஷ் ஐயர் வாய்ஸ் இதுல இப்படி போடலாமா. அப்பதான் யாராவது ஸ்ரீவிலாம் எவ்வளவு தடவை என்ன திட்டினாருன்னு தெரியல, இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாத்த சொல்றாங்க அப்படின்னா. we all had our own fan moments because நரேஷ் அவர் வரும்போதே சொன்னேன், யோ பெரிய ஃபேன் நாங்க, so we're very happy he sang on this song. So I'm very happy that this whole team is very talented. Of course அம்மு நான் உங்ககிட்ட சொன்னேன் மேல வந்து she looked amazing on screen. Thank you so much to have accepted மகேஷ் சொன்ன மாதிரி to act with a new team. It's amazing. அவங்க ஜோசப் அண்ட் முத்து பத்தி சொல்லன்னா அப்புறம் திட்டுவாங்க. ஒரு பக்கத்துலயே வேற உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, யார் யார் பத்தி சொல்லல. பட் தேங்க்யூ சோ மச். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்டெப்ஸை கட் பண்ணிருக்க தேவையில்ல, அவ்வளோ அது பார்த்துக்கோங்க அவரை கொஞ்சம். பட் ரொம்ப அழகா வந்திருந்தது. லைக் சார் நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும்போது ஐயோ இல்லை என்ன இருக்கு, எனக்கு ஒரு ஒரு மிடில் பார்க்கும்போது கொஞ்சம் புரியல. பட் த ஃபைனல் வெர்ஷன் இஸ் வெரி குட். வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். Saving the best for the last. Sabri, I think we met a couple of times. ஒவ்வொரு டைமும் அவர் ஒரு பேஷனோட அவர் பேசும்போது தான் எனக்கு அது மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. அவர் வந்து சபரி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், இது இப்படிதான் இருக்கணும், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்காவாசி கன்வின்ஸ் பண்ணாரு. ஸோ அகேன் தேங்க்யூ. அண்ட் அகேன் இங்க இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். லைக் தே செட் இட் மீன்ஸ் அ லாட் that you're here supporting them, so thank you so much. Of course the music, Srivi sonna mari inniki dhaan avara first time paakren, I've never seen him, but I've heard your music a lot of times, repeat la car la pogum, adu oru syllable kettirukom. It's come out really well. Thank you. I'm a very happy producer today. Thank you so much. And press, please support pannunga. It's a new fresh team. Thank you so much for being here again. Thanks.